தந்தை, மகன், தூய ஆவியினுடைய அருளும் ஆசீரும் உங்களோடும் நிறைவாக இருப்பதாக. இன்று இந்த நாளிலே நாங்கள் திருப்பாடல் ஆசிரியருடைய வார்த்தைகளோடு நாங்கள் பயணமாகுவோம். ஆண்டவரே, என்றென்றைக்கும் உள்ளது உமது வாக்கு. ஆண்டவரே, என்றென்றைக்கும் உள்ளது உமது வாக்கு. ஆண்டவருடைய வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையை வாழ வைக்கின்றது. ஆண்டவருடைய வார்த்தைகளோடு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழுகின்ற பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் ஏற்படுகின்றது. அந்த மாற்றங்கள் எங்களோடு வாழ்பவர்கள் மத்தியிலே நாங்கள் ஒரு நல்ல நிலையிலே நல்ல மனிதர்களாக, மற்றவர்கள் விரும்புகின்ற மனிதர்களாக, அவருடைய வாழ்க்கை தேர்விலே நாங்கள் எப்பொழுதுமே முதன்மை மிக்கவர்களாக, நாங்கள் எப்பொழுதும் வாழ்க்கையோடு பின்னி பிணைந்து ஒவ்வொருவரை ஈடேற்றும் உள்ளங்களாக நாங்கள் மாற்றம் பெறுகின்றோம். இதனை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. நாங்கள் என்ன செய்கின்றோம்? ஏனோ தானோ ஒன்று நாங்கள் இறை வார்த்தையை எடுத்து வாசித்தோமே, ஆனால் ஏனோ தானோ தான் இருக்கும். அர்த்தமில்லாமல் வாசித்தால் அர்த்தமில்லாமல் தான் இருக்கும். ஏனோ தானோ ஒன்று நாங்கள் இறை வார்த்தையை கேட்டால் அது ஏனோ தானோ ஒன்று தான் இருக்கும். திருப்பலிகளிலே, வழிபாடுகளிலே, குடும்பங்களிலே நாங்கள் இறை வார்த்தைகளை வாசிக்கின்ற பொழுது என்ன செய்கின்றோம்? உன்னிப்போடு நாங்கள் கேட்கின்றோமா? அர்த்தத்தோடு கேட்கின்றோமா? பக்தியோடு கேட்கின்றோமா? இவைகளை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும், ஆழமாக சிந்திக்க வேண்டும். திருப்பலிகளிலே வாசகங்கள் வாசிக்கப்படுகிறது, வழிபாடுகளிலே வாசிக்கப்படுகிறது. நாங்கள் இந்த ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு என்ன செய்கின்றோம்? ஆண்டவருடைய ஒரு வார்த்தையிலும் உங்களுடைய உள்ளத்தை மனம் திருப்புகின்றதா? உங்களுடைய உள்ளத்திலே பதிகின்றதா? உங்களுடைய உள்ளத்தை தைக்கின்றதா என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும், ஆழமாக சிந்திக்க வேண்டும். இயேசுவில் பிரியமான உறவுகளே, இறைவனுடைய வார்த்தை எங்களுக்கு வாழ்வை கொடுக்கின்றது. இறைவனுடைய வார்த்தை எங்களை வாழ வைக்கின்றது என்ற அசையாத உயரிய நம்பிக்கையோடு, உயரிய எண்ணங்களோடு உங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ முன்வர வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையை அர்த்தத்தோடு வாசிப்போம், அர்த்தத்தோடு கேட்போம், அர்த்தமுள்ள வாழ்க்கையை நாங்கள் வாழ முன்வருவோம். ஆண்டவரின் வாக்கே எங்களுடைய வாழ்வின் தொடக்கமாக இருக்கட்டும். ஆண்டவருடைய வாக்கே எங்களுடைய வாழ்க்கையின் முழுமையாக இருக்கட்டும். ஆண்டவருடைய வார்த்தைகளே எங்களுடைய வாழ்வை வாழ வைப்பதாக அமையட்டும். இறை வார்த்தையை எடுப்போம், வாசிப்போம், சிந்திப்போம், அதன்படி இறை அருளுக்குள் செல்லுவோம். இறை அருளோடு இறைவனுடைய வழியிலே சென்று நம்முடைய வாழ்க்கை இறைவனுக்குரியதாக ஏற்றதாக மாற்றுவோம். அன்னை மரி மூலமாக இறை வார்த்தையின் உள்ளங்களாக ஒரு மாற்றம் பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.